வீடு அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கனவு. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸை தான் நாங்களும் கட்டி முடித்தோம். கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் விட்டுட்டு தான் வீடை பால் காய்ச்சினோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அண்ட் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் என்னெல்லாம் விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் வால் பெயிண்டிங், சிட் அவுட் பெயிண்டிங், அப்புறம் ஒர்க் ஏரியா பெயிண்டிங். நம்ம வீட்டில் இன்டீரியர் பெயிண்டிங் ரொம்ப மைல்டு கலர்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் வால் பார்த்தீங்கன்னா அதுவுமே மைல்டு கலர்ஸில் தான் இருக்கும். பெட்ரூமில் மட்டும் ஒரே ஒரு வால் மட்டும் ஹைலைட் பண்ணி கலர் கொடுத்திருப்போம். ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்திருப்போம். ஆனா இது எல்லாத்தையும் முழுங்கி சாப்பிடுற மாதிரி சிட் அவுட் இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸ் சிட் அவுட் நல்ல பிளசண்டா இருக்கணும், நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் பார்த்து செலக்ட் பண்ணிருப்போம். அதுவும் இந்த ஒரு வால் மட்டும் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 whole day ஆயிருச்சு. பிகாஸ் இந்த வால் கொஞ்சம் ஹைலைட்டடா இருக்கணும், ஸ்பெஷலாவும் இருக்கணுங்கிறது என்னோட டிமாண்ட். ஹோல் பெயிண்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சிட் அவுட் பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். அண்ட் சரௌண்டிங்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.